அன்பார்ந்தவர்களே, போரின் இறுதி கட்டம். எதிரி அருமையான ஒரு சாகச செயலை செய்கின்றான். ஆனாலும் சோசவன் முன் அழிந்து விடுகின்றான் என்பதனை வீரமாமுனிவர் நமக்கு மிக அருமையான செயல் வழியாக தருகிறார். அதனை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். போர் எவ்வளவு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய முடிவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த செயல் மூலமாக நாம் அறிகிறோம். அடியற்ற வலது கையை வதை முற்றி இடது கையில் அணி வட்டமுடு விட எடுத்து இடியற்ற முகிலின் ஒலி எழ மற்ற விருதர் நக இடைவிட்ட விசை இல விழ கொடியற்ற ரதம் அற உரமற்ற வலவன் அற அடியற்ற குதிரை அற மின் முடியற்ற சிரமம் அற முனையுற்ற பகைவன் அற முடிவு அற்ற கணை அரசு எய்தான் என்று ஜோசுவன் படலத்திலே இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. பாரான் எதிரி ஜோசுவனை கொல்ல முடிவு செய்து அடியோடு அருந்து விழுந்த தன் வலது கையை தன் இடது கையில் எடுத்து அழகிய சக்கரத்தோடு சேர்த்து அவன் மீது ஏவினான். இடிபெயர்ந்து விழுந்த மேகத்தை போல் ஒலி எழுமாறு ஏனைய வீரர் நகைக்க அவை ஏவிய விசையை பற்றாமல் இடைநடுவே விழுந்தன. பின் தலைவனாகிய ஜோசுவன் முன்கொடி அருந்த தேரும் பின் சேர்ந்து அழியவும் மார்பருந்த பாகன் மடியவும் கால்கள் அருந்த குதிரைகள் மடியவும் மின்னும் முடி அருந்த தலை அருந்து விழவும் இவ்வாறு போருக்கு எதிர்ந்த பகைவனாகிய பாரானே அழியவும் எண்ணி முடியாத அம்புகளை எய்தான் என்று பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதென்றால், பாரான் எதிரி. அவன் ஜோசுவனை அழிக்க எண்ணினான். ஒரு வீர செயலை செய்கிறான். முற்றிலும் அருந்த வலக்கையை தனது இடக்கையால் பற்றி சக்கரத்தோடு எரிந்தான். ஆனால் அது பாதி வழியிலே விழுந்தது. அதை கண்ட வீரர் கடலோசை போல சிரித்தனர். சோசவனின் முன்பு தேர் அழிந்தது. இவற்றை நிகழ்ந்த ஏராளமான குதிரை அழிந்தது. பாரானின் தரை அருந்தது. இவற்றை நிகழ்த்த ஏராளமான அம்புகளை சோசுவன் எய்தான் என்று பார்க்கிறோம். அடியற்ற வலது கையை வதை முற்றி இடது கையில் அணி வட்டமுடு விட எடுத்து இடியற்ற முகிலின் ஒளி எழ மற்ற விருதர் நக விடைவிட்ட விசையின் அழ விழ கொடியற்ற விரதம் அற உரமற்ற வலவன் அற வடியற்ற குதிரை அற மின் முடியற்ற சிரமம் அற முனையுற்ற பகைவன் அற முடிவற்ற கணை அரசு எய்தினான் என்று இந்த வீர செயலை வீரமாமுனிவர் மிக அழகாக தமிழிலே நமக்கு தருகின்றார். பாராட்டத்தக்க ஒரு வகையிலே இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பகைவனுடைய வலது கையே முற்றிலுமாக அருந்துவிட்டது. அதை இடது கையிலே பற்றி கொண்டு அதோடு வட்டையும் எடுத்து வீசுகின்றான். சோசுவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றான். அந்த அச்சமற்ற வீரனுடைய செயல் அது. ஆனாலும் அதை பார்க்கிற எதிரிகள், அவருடைய வீரர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். ஆயினும் இடக்கையிலே வலக்கைக்கு இருந்த வலிமை இல்லாததனால் வட்டு பாதி வழியிலே விழுகிறது. ஏராளமான அம்புகளை சொரிந்து அவனை அழித்து விடுகிறான் ஜோசுவன். அதனை இந்த அருமையான செயல் மூலமாக வீரமாமுனிவர் தருகின்றார். ரசிப்போம். வாழ்க.